பாருங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கை. இல்லத்தரசியர்களுக்கு 8000 கூப்பன். ரூபாய் 8000க்கு கூப்பன். அதில் நம்ம மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மாதம் மாதம் இப்போது 1000 கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதை 2000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் அண்ணா 2 தொகுதியில் போட்டிடுறாராமா. அவரோட தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று, 29 வயதுக்கு பிறகும் வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 நிதியுதவி. மீம்ஸ். தேர்தலில் ஓட்டு போட கொடுக்கிற பணத்துக்கு நான் புதுசாக ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்ன பேர்? வாக்காளர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை போல். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இப்போ மொத்தம் 8 கோடி பேர் இருக்கோம். இந்த 8 கோடி பேரில் இந்த தேர்தலில் எத்தனை பேர் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னாக்கா, நியூ ஓட்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்து 5,67,07,380 வாக்காளர்கள். 75,000 சம்திங் வாக்குச்சாவடிகள் இருக்குது. அடுத்து, நம்ம வடகொரிய அதிபர் அமெரிக்காவை தாக்கிறதுக்கு திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறாரு.